வணக்கம். நான் உங்கள் ராமன். அமாவாசை அன்னைக்கு அங்காளம்மன் கோவிலில் கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த அம்மனை குளிப்பாட்டி பூஜை பண்ணி தீப ஆராதனையை காட்டிட்டு ஒரு பக்தன் அந்த ஊர் எல்லையான மயான பூமிக்கு போய்கிட்டே இருந்தானாமா. அதாவது அந்த அமாவாசையில் அந்த அம்மன் நிச்சயம் அங்கே குடியிருப்பாங்கன்னு தெரிஞ்ச அந்த பக்தன் அந்த மயானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கானாமா. எதுக்காக? அந்த அம்மன்கிட்ட அருள் வாங்கிறதுக்காக போய்கிட்டே இருக்கானாமா. கல்லறைக்குள்ளே, அதாவது மயானத்துக்குள்ளே நுழைஞ்ச அந்த பக்தன் திடீர்னு ஒரு கல்லறை மேலே காலடி எடுத்து வச்சுட்டு இருக்கான் தெரியாமல். உடனே அச்சச்சோ தெரியாமல் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்க திடீர்னு அந்த ஆன்மா எழுந்து அந்த பக்தன்கிட்ட, மண்ணில் மாண்டு போன நான் நீங்கள் என் மீது கால் வைத்து நடந்தாலும் நான் வருத்தம் கொள்வதில்லை. நான் கொண்ட வருத்தம் எல்லாம் நீங்கள் ஒருபோதும் என்னை போன்று நடந்து விடாதீர்கள் என்றுதானடா நான் வருத்தம் கொள்கிறேன். இதை வாழும்போது ஊருக்கு சொல்ல மறந்து போனேனே, உங்களுக்கு சொல்லாமல் மாண்டு போனேன் என்றுதானடா நான் வருத்தம் கொள்கிறேன் அப்படின்னு சங்கடப்பட்டு பேசிச்சாமா. என்னங்க ஐயா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பக்தன் அந்த ஆன்மாவிடம் கேட்க, அந்த ஆன்மா கூறியதாம், மகனே, நான் வாழும்போது ஒரு அதிகாரம் படைத்த பதவியில் நான் இருந்தேன். அப்போது எனக்கு தெரியவில்லை நான் எவ்வளவு அதிகாரம் செய்தாலும் என்னை அதிகாரம் செய்ய மயான பூமியில் ஒரு தெய்வம் குடிகொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதிகாரம் இருக்கும்போது நிறைய பேர் கொடுமை பண்ணேன், ஏளனமாக பேசினேன், அலட்சியப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன். அப்போ எனக்கு ஒரு சொப்பனத்துலேயே அந்த இறைவன் வந்து இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அப்பயே திருந்திருப்பேன். இது எனக்கு தெரியாமல் நான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன். இங்கே மயானத்தில் என்னோட உடல் வந்து புதைக்கப்பட்ட பின்னாடி தான் நான் ஆன்மாவாக ஒரு தெய்வத்துக்கிட்ட அகப்பட வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் அதிகாரம் படைத்தாலும், எவ்வளோ பேர்னாலே அலட்சியப்படுத்தினாலும், அது எல்லாமே உங்கள் ஊர் எல்லையான மயானத்தில் ஒரு நாள் நின்று நீங்கள் நிச்சயம் பதில் சொல்லக்கூடும்.